அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எக்ஸ்ட்ரா எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 300 வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை சால்வ் பண்ணி கொடுத்த வீடியோஸ் தான். டோட்டலாகவே வந்து ஒரு 300 வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஃபுல் செட் மெட்டீரியல் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ 7 புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு கொரியர் போட்டு விடுவேன். இந்த 7 புக்லெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகி வந்திருக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த கொஷின் கலெக்ஷன்ஸை புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 10 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ 10 ப்ராப்ளமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன் தான். ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். If A is a 2/2 matrix, satisfy the equation a square minus 5a plus 6a equal to 0. Then possible values of eigenvalues of a என்னன்றது கேட்குறாங்க. ஸோ இப்போ eigenvalues of a கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் a ஈக்குவல் லாம்டா ரீப்ளேஸ் பண்ணுங்க. லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா பிளஸ் 6 ஈக்குவல் 0. இது லாம்டா மைனஸ் 2 இன்ட்டு லாம்டா மைனஸ் 3 கிடைக்கும். ஸோ ரூட்ஸ் வந்து 2,3. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். The residues of the function 1 over z minus 1 on the whole square into z plus 2 at z equal to 1 கேட்குறாங்க. இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2. போல் ஆஃப் ஆர்டர் 2க்கு வந்து டெஃபினேஷன் நீங்கள் பார்த்துக்குங்க. போல் ஆஃப் ஆர்டர் என்னுக்கு ஃபார்முலா தெரியும். 1 by n minus 1 factorial into limit z tends to z naught n minus 1th derivative of the given function. The function உடைய n minus 1th derivative. Okay, into z minus z naught. Okay, equal to n. ஸோ இதை வந்து நீங்கள் போல் ஆஃப் ஆர்டர் என்னுக்கு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா -1/9 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இதெல்லாமே கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நான் வீடியோவில் ஷோ பண்ணுறதெல்லாம் நீங்கள் நோட் போட்டு எழுதிட்டு நீங்களும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீ செக் பண்ணிக்கிங்க. குரூப் ஆஃப் ஆர்டர் ப்ரைம் வந்து ஆல்வேஸ் சைக்கிளிக் குரூப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்குலாம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சைக்கிளிக் குரூப்பாக இருக்கும். இப்போ சீக்வன்ஸ் ஏன் கன்வர்ஜஸ் டு எல்லாம் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் கன்வர்ஜஸ் டு சேம் லிமிட் தான். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கன்வர்ஜன் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எவ்ரி சப்சீக்வன்ஸ் ஹாஸ் த சேம் லிமிட். ஸோ ஏன் டென்ஸ் டு எல்லாம் இருந்தால் தென் எவ்ரி சப்சீக்வன்ஸ் ஏஎன்கே கன்வர்ஜஸ் டு எல்லாம் இருக்கும். ஃபார் வெக்டார் கால்குலஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். f ஈக்குவல் டு x ஸ்கொயர் ஐ வெக்டர் ப்ளஸ் y ஸ்கொயர் இன்ட்டு ஜே வெக்டர் z ஸ்கொயர் இன்ட்டு கே வெக்டர். தென் டைவர்ஜன்ஸ் ஆஃப் f டெல்டா எஃப் வெக்டர் தான் டைவர்ஜன்ஸ் ஆஃப் f நோட் பண்ணுவோம். சப்போ டோ ஸ்கொயர் எக்ஸ் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எஃப் பை. ஓகே, இந்த ஆக்சுவலாக இது என்னன்னா ஒரு 5 ஃபங்க்ஷன் இது ஆக்சுவலாக அந்த கேஸில். ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக டோ எஃப் டிவைட் பை டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ இசட் ஸ்கொயர். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் டெல்டா எஃப் சாரி டோ ஸ்கொயர் கிடைக்காது. ஸோ டெல் வந்து என்னன்னா டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் அப்புறம் டோ பை டோ இசட். இது வந்து டெல் ஆப்ரேட்டிங். அதுக்குள்ளே எப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்சா உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் மட்டும்தான். ஓகே, அடுத்து வெக்டர் கால்குலஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எஃப் வெக்டர் ஈக்குவல் டு ஒய்ஐ மைனஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் 0k இருக்குது. டெல் கிராஸ் எஃப் கர்ல் ஆஃப் எஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் கர்ல் ஆஃப் வெக்டர் கர்ல் ஆஃப் எஃப் உடைய டெஃபினிஷன். ஜஸ்ட் அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ இது எஃப் காம்பனன்ட் F1 F2 F3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மல் வெக்டர் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து -2k கிடைக்கும். The general solution of the ordinary differential y double dash minus 2y dash plus y equal to 0. ஸோ இது ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் மைனஸ் 2m ப்ளஸ் 1 equal to 0 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ m மைனஸ் 1 அந்த ஹோல் ஸ்கொயர் equal to 0னா m வந்து 1 வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸாக கிடைக்கும். ஸோ ரிப்பீட்டட் ரூட்ஸ்க்கு ஃபார்முலா அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இந்த பிடி வந்து என்ன டைப் ஆஃப் பிடின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர்போலிக். ஏன்னா பி ஸ்கொயர் மைனஸ் டிஸ்கிரிமினன்ட் போட்டிங்க அப்படின்னா இது வந்து ரிலேட்டிவ் கிடைக்கும். ஃபார் ஈவன் ஃபங்க்ஷன் ஓவர் இன்டர்வல் -π to எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோரியர் சீரிஸ் கண்டென்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிஎன் கண்டிப்பாக 0 ஆகும். அப்போ கொசைன் டேர்ம் வந்து வச்சிருக்கும். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் கொசைன் டேர்ம் மட்டும் தான் அதில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஃபார் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் நத்திங் பட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒய் எழுதிக்கலாம். ஸ்பிளிட் த வேரியபிள்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ எம்சிக்யூ கலெக்ஷன்ஸாக வரும். அது எல்லாமே நோட் போட்டு எழுதிக்கிங்க. உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தேங்க்யூ.